ஐபிஎல் வரலாற்றில் 5 முறை சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் 2025 தொடரில் 14 போட்டிகளில் வெறும் 4 வெற்றிகளை மட்டுமே பெற்று புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்தது. கடந்த சீசனில் மோசமாக செயல்பட்ட சில முக்கிய வீரர்களை அணியில் இருந்து விடுவித்து புதிய வீரர்களை வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. ஆர்சிபி அணியிலிருந்து 2 வீரர்களை டார்கெட் செய்து வைத்துள்ளார்களா. 17 வருட காத்திருப்புக்கு பிறகு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஐபிஎல் கோப்பையை வென்றது. 2008ஆம் ஆண்டு முதலே ஸ்டார் அந்தஸ்தில் ஆர்சிபி இருந்த பொழுதும் கோப்பையை வெல்லாமல் இருந்தனர். தற்பொழுது ஐபிஎல் 18வது சீசனில் கோப்பையை தட்டி தூக்கி அசத்தினார்கள். அடுத்து 19வது சீசனிலும் கோப்பையை வெல்ல ஆர்சிபி தீவிரமாக இருக்கிறது. ஆகையால் அணியில் தேவையில்லாத வீரர்களை வெளியேற்ற இருக்கிறார்கள். ஆகையால் 19வது சீசனுக்காக மினி ஏலத்திற்கு முன் முக்கிய 2 ஸ்டார் வீரர்கள் வெளியேற்றிவிட்டு மாற்றாக அணிக்கு தேவையான வீரர்களை வாங்கி பலப்படுத்த முடிவு செய்திருப்பதாக கருதப்படுகிறது. த்ரெட்டிக்கு பேர் போன லிவிங்டன் மீது 18வது சீசனில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அவர் 10 போட்டிகளில் 16 சராசரியில் 112 ரன்களை தான் எடுத்தார். அணியில் ஏற்கனவே ரொமாரியோ செய்பர் மற்றும் டிம் டேவிட் ஆகிய தரமான பினிஷர்கள் இருப்பதால் லிவிங்ஸ்டன் சேவை அணிக்கு தேவையில்லை என்ற நிலைமை இருக்கிறது. இதனால் இவரை வெளியேற்ற வாய்ப்புள்ளது. லிவிங்ஸ்டன் போன்ற பவர் ஹிட்டர் சிஎஸ்கேவுக்கு தேவை என்பதால் ஏலத்தில் இவர் வந்தால் இவரை டார்கெட் செய்ய வாய்ப்புள்ளது. இடது கை வேகப்பந்து வீச்சாளர் யாஷ் தயால் டெத் ஓவர்களில் அபாரமாக பந்து வீசக்கூடியவர். ஆனால் கடந்த 18வது சீசனில் 15 போட்டிகளில் 13 விக்கெட்டுகளை தான் எடுத்தார். அதே போல தொடர்ச்சியாக அதிக ரன்களையும் விட்டுக் கொடுத்தார். அணியில் ஏற்கனவே புவனேஸ்வர் குமார், ஹேசில்வுட் போன்ற தரமான வீரர்கள் இருப்பதால் யாஷ் தயாலை வெளியேற வாய்ப்புள்ளது. இவர் இடது கை பவுலர் என்பதாலும் டெத் ஓவர்களில் சிறப்பாக பந்து வீசுவார் என்பதாலும் சிஎஸ்கே இவரை டார்கெட் செய்ய வாய்ப்புள்ளது.